ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பணியை செய்கிற ஒரு பெண்மணி. அவங்க பேர் எலிசபெத் ஃப்ரே. அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்குள் விசுவாசமாக இருக்கிற, நல்ல ஜெபிக்கிற, மக்களை குறித்த கரிசனை உள்ள ஒரு பெண்மணி. அவங்க அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு நாள் அவங்க உள்ளத்தில் ஒரு காரியம் உண்டானது. சிறைச்சாலைகள் இருக்கிற கைதிகளுக்கு ஊழியம் செய்தால் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவர்கள் சிறைச்சாலைகளை கடந்து சென்றாங்க. இங்கிலாந்தில் இருக்கிற சிறைச்சாலைகள், இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவங்க. இங்கிலாந்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலைகள் கடந்து போனாங்க. கடந்து போயிட்டு உள்ளே போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி உள்ள கூட்டங்களை, சின்ன சின்ன கூட்டங்களை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடினமாக இருந்தது. முதல்ல போக போக அந்த சிறைச்சாலைகளில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற கைதிகள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க. அநேகர் மனம் திரும்பினாங்க, பாவத்தை விட்டு விலகினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. சிறைச்சாலை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் கூட அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அந்த மினிஸ்ட்ரியை சிறப்பாக செய்தனால அந்த குடும்பங்கள் கட்டப்பட்டது. கர்த்தருக்கென்று அவங்க ஊழியம் செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பிரயோஜனமாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 1820 ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன பெண் வாசற்படியில் என்ன சொல்கிறது, ஒரு மரண தருவாயில் கிடக்கிறா. அதை பார்த்தோன்னா அவர் உள்ளம் நடுங்கிற்று. அது பின்பு அந்த மகளை தேற்றினார். அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அனாதை ஆசிரமங்களை கட்டினாங்க, கல்வி நிறுவனங்களை கட்டினாங்க, இந்த செவிலியர் பணிக்கு உண்டான அந்த ஸ்கூல்ஸ் கட்டினாங்க. இப்படி நிறைய ஏற்படுத்தினாங்க. இது மட்டும் ஹாஸ்பிட்டல்ஸு இப்படி நிறைய கட்டி அநேகருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த எலிசபெத் ஃப்ரே அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெண்மணி எழும்பி கர்த்தருக்குள்ளே எழும்பினாலும் எவ்வளோ செயல்படுறாங்க. 7 பிள்ளைங்களாம் தேற்றப்படுது, விதவைகள் காப்பாற்றப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்படுத்தினார். இல்லை எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிச்சுட்டு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய பேர் விட்டுட்டதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த எலிசபெத் ஃப்ரை அப்படி இல்லை. கர்த்தருக்குள் உறுதியாய் பலமாய் நின்றார்கள். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த எலிசபெத் ஃப்ரை அவர் வம்சத்துக்காக தலைமுறைகளுக்கு ஆண்டவர் செய்த ஊழியங்கள் எவ்வளோ விசேஷமானது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும்படி எங்களுக்கு ஃபினான்ஷியலி எங்களுக்கு கிருபை தாங்க. அவளை போல எழும்பணுமே, பாரமாய் செயல்படணுமே, அநேக குடும்பங்களை கட்டணுமே, அநேகரை வாழ வைக்கணுமே. கர்த்தரின் கிரியை செய்ய அடுத்து ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.